ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தருவீராக. நீர் எங்கள் நடுவிலே அசைபாடுகிறதையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள சமூகம் எங்களோடு கூட கடந்து வருகிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் காணவும் அறியவும் உணரவும் அவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாடப்போகின்ற பாடல்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே உரைக்கப் போகின்ற சத்திய வேத வாக்கியங்கள், ஆராதனை முறைமைகள் அத்தனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாய் நிற்கட்டும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் ஆதாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையேன, எல்லாமே குப்பையேன என்னாலும் கருதுவே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா.
இயேசுவே நீதானன்றோ என் விருப்பம் எல்லாமே. இயேசுவே நீதானன்றோ உம் திரு ஆவி பெற, உம் திரு ஆவி பெற உம் பாடுகள் ஏற்றே. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா, கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா. தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே, தொல்லைகள் என்ன செய்யும் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தே, நான் உள்ளதெல்லாம் இழந்தே. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்றது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியமான காரியங்களை அறிகிறது மட்டுமல்ல, சத்தியமான மார்க்கங்களில் நாங்கள் கடந்து போய் உம்முடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தை வந்து அடைய நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நின்று 61வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துர்கமுமாய் இருந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டிகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரே காக்க கட்டளையிடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட். கருமையான நல்ல வேளையை தந்த கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்மை மெய்யாகவே நேசித்து, நம்மை மெய்யாகவே அவர் அரவணைத்து, எத்தனை குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் தம்முடைய சுத்த கிருபையினாலே, தம்முடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலே நிறைத்த நம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருக்குள் வசிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை. அவரோடு கூட தங்கி தாபரிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு மகிமை. அவருக்குள் இணைந்து, அவருக்குள் இசைந்து, அவருக்குள் சகலவிதமான கனத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான திராணியை கர்த்தர் நமக்கு தரும்படியாக உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் எல்லாரும் வாய்களை திறந்து என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. இயேசுவோ எனது தலையானீர்,
நானோ மது உடலானே உம் நினைவு என் உணவு உம் விருப்பம் என் ஏக்கம் உம் நினைவு என் உணவு உம் விருப்பம் என் ஏக்கம் உம்மில்தான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் செடியான உம்மோடு இணைந்து விட்டேன் கொடியாய் படர்ந்து கனி தருவேன் செடியான உம்மோடு இணைந்து விட்டேன் கொடியாய் படர்ந்து கனி தருவேன் இலைகளெல்லாம் மருந்தாகும் கனிகளெல்லாம் விருந்தாகும் இலைகளெல்லாம் மருந்தாகும் கனிகளெல்லாம் விருந்தாகும் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் அல்லேலூயா 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 ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே என் இதயத்தை ஆக்கிரமியும் என் நினைவினை ஆக்கிரமியும் என் இதயத்தை ஆக்கிரமியும் என் நினைவினை ஆக்கிரமியும் என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழு நிரப்பும் ஆண்டவரே ஆவியானவரே நிரப்பும் ஆண்டவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் சரீரத்தை ஆக்கிரமியும் என் உணர்வினை ஆக்கிரமியும் என் சரீரத்தை
ஆக்கிரமியும் என் உணர்வினை ஆக்கிரமியும் என் நடக்கையை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் நடக்கையை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே அல்லேலூயா 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 நிரப்பும் ஐயா அல்லேலூயா மீனாண்டவரே அல்லேலூயா 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 ஆண்டவரே அல்லேலூயா நிரப்பும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஒவ்வொருவரும் மேலும் உடைய கிருபை வந்து இறங்குவதாக அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே அல்லேலூயா 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே ஒவ்வொரு வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே ஒவ்வொரு வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் ஆமே ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை
நிரப்பும். பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் ஆமென் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் அல்லேலூயா உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவை தேவா அல்லேலூயா தாரும் தேவா தேவை தேவா எப்போ தாரும் தேவா பொழிந்தேடும் ஆமென் உன்னதத்தின் அல்லேலூயா ஆமென் ஆமென் பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் அல்லேலூயா ஆமென் அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 அக்கினியின் வல்லமை. Hallelujah, 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 Hallelujah. சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். இது மகா கூடிய வெயில் காலமாய் காணப்படக்கூடிய ஒரு காலம். நிறைய இடங்கள்ல வெயில் பாதிப்புகள்னால அநேகருடைய சரீரங்கள்ல அந்த தோல் வியாதிகள் போன்ற பலவிதமான தொற்று நோய்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை, அபாயமான அந்த நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். கரூர் பகுதியில நேற்றைய நாள்ல 107 டிகிரிக்கும் அதிகமான அளவிற்காக வெயில் சுட்டெரித்ததாக செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும், குறிப்பாக தமிழகத்திலும் பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலும் கூட வெயிலினுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்திலே வரக்கூடிய நோய்கள் அநேகருடைய வாழ்க்கை நிலைகளை பாதிக்காதபடிக்காக, குறிப்பாக அநேகம் விதமான வயோதிப மக்களுடைய சரீரங்களிலும், குறிப்பாக சிறு குழந்தைகளுடைய சரீரங்களிலும் கூட இப்படிப்பட்ட பாதிப்புகள் உருவாக்கப்படாதபடி வெயிலின் தாக்குதல்களில் நின்று தேவக்கரம் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படிக்காக, வெயிலின் கொடிய உக்கிரங்கள் தவிர்க்கப்படும்படிக்காக, வெயில் காலத்திலே உருவாக்கப்படக்கூடிய சகல கொடிய தேங்க்யூ மை ஃபாதர் தொற்று நோய்களில் நின்று தேவக்கரம் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி ரட்சிக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. தேங்க்யூ மை ஃபாதர் பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகளை பாருங்க, அவங்க எல்லாம் தேங்க்யூ மை ஃபாதர் ஸ்கூலுக்கு மகா பெரிய கொளுத்தக்கூடிய வெயில்ல கடந்து போறாங்களே, உடைய சரீரம் எவ்வளவு பாதிப்பின் ஊடாக கடந்து போகிறதாக நாம் மெய்யாகவே கண் கொண்டு பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் மெய்யாகவே தம்முடைய கிருபைகளை தரும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர் வெயிலின் உக்கிரத்திலே நின்று தேவ கரம் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த பயங்கரமான கர்த்தாவை கொடிய வெயில் காலத்திலே கர்த்தருடைய கரம் எங்களை காப்பாற்றும்படிக்காக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றட்டும். வயது முதிர்ந்தவர்களை கர்த்தருடைய கரம் கர்த்தாவை ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் முதல் கொண்டு அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய சரீரத்திலும் இந்த வெயில் உக்கிரத்தினால நிறைய தாக்குதல்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோமே. தேவ கரம் அவர்களை காப்பாற்றட்டும், தேவ கரம் அவர்களை ரட்சிக்கட்டும். வெயில் காலங்களில் ஊற்றுக்கள் எல்லாம் அடைபட்டு போகிறதையும் ஊற்றுக்கள் எல்லாம் வற்றி போகிறதை நாங்கள் பார்க்க முடியுமே. கிணறுகள் சுவரி போகக்கூடிய நிலைகளை நாம் கர்த்தாவை நாங்கள் காண்கிறோமே. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வெயில் காலங்களை நாங்கள் மெய்யாகவே கடக்கும்படிக்காக தேவ கரம் எங்களோடு கூட துணையாய் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றட்டும், உம்முடைய இரக்கம் எங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இப்படிப்பட்ட இயற்கையின் பேர் அழிவுகளில் என்று தேவ கரம் அவர்களை காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும், ஏற்ற மகிமைகளை கர்த்தரீர் காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே, ஆமென்.
காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஒப்புக் கொடுக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற இந்த காணிக்கையாகிய பலிகளை தேவ சமூகத்திலே படைக்கும்படிக்காக படுகின்றோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீக்கி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை மீண்டும் நாங்கள் நன்றியோடு கூட துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா உபகாரமான நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தேவ சமூகத்திற்கு நேராக நாங்கள் எங்களை தரைமட்டம் தாழ்த்தி உம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச சித்தமான உம்முடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாகவே கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கின நோக்கங்களை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்து கொண்டு வருகின்றோம். நீங்களும் நானும் கர்த்தராக தேவனால் பலன் கொடுக்கும்படிக்காக அல்லது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட்டோம். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக நிறைவான பலன்களை நாம் தர துவங்கினால் மட்டும்தான் தேவ சமூகம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ள ஒன்று தேவ ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகவும் நம்மால் ஆகும். கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கின்றார். அவன் அந்த காரியங்களை தெளிவான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் காலங்கள் தோறும் பயன்படுத்த வேண்டும். அவைகளுக்கேற்ற முழு பலனை அவன் கர்த்தருடைய நாமத்திற்கென்று செலுத்தவும் வேண்டும். கர்த்தராகிய தேவனால் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய செடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அது பலவிதமான பலன்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் வேதம் சொல்லுகிறதை போல தேவன் எதிர்பார்க்கும் பலன்களை நாம் தந்தால் மட்டும்தான். வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம் கனிகள் என்கிறதை பற்றி பலவிதமான கனிகளை குறித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல வாசித்துக் கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பாக ஒரு விதமான கனி விதமான வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதாவது இந்த சர்ப்பத்தின் கனி என்கிற ஒரு கனியை பற்றி நம்ம கர்த்தருடைய வசனத்துல வாசிக்க முடியும். கர்த்தர் நம்மை கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சமாய் நாட்டி வைத்திருக்கும் பொழுது சர்ப்பத்தின் கனி நம்ம கொடுத்தோம்னா தேவன் அவைகளை அங்கீகரிக்கிறது எப்படி? அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தர் எதிர்பார்க்கும் நல்ல ஒரு விளைச்சலை நாம் தர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். ஒன்று, தம்முடைய ராஜ்யத்தின் முழு மகிமைக்கு உரிய பங்குதாரராக நம்மை ஆண்டவராக தேவன் உருவாக்க துவங்குகின்றார். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேலை உண்டு. நம்ம நினைக்கிறது மாதிரி ஒருவன் வேலை செய்ய எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அனுபவம் அல்ல. ஒவ்வொருவனும் இயங்க வேண்டியது அவசியம். ஒரு திருச்சபை என்று சொன்னால் அந்த திருச்சபையில சபை போதகன் இயங்குறான். இப்ப இருக்கக்கூடிய அந்த திருச்சபையினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்கிறது உண்டானால், ஒரு ஊழியத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறது உண்டானால், உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அது ஊழியக்காரன் எழுந்து தன்னுடைய வேலைகளை தன்னுடைய ஊழியத்தின் பணிகளை நிறைவாக்குவான். நம்மளாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறதை போல இது அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல. நீங்களும் இயங்க வேண்டிய ஒரு காலம். ஒருவன் இயங்குகிறதை வேடிக்கை பார்க்கும் காலம் இந்த காலம் அல்ல. நாம் அத்தனை பேரும் இயங்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த இயக்கத்துக்குரிய காலத்துல நமக்குண்டான பலன்களை நாம் முதல் காரியம் நிறைவான விதமாக ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வண்ணமாக தர வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், செய்கைகளின் பலனையும் இழக்கக்கூடாது, பூரணமான பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக எச்சரிக்கை நிறைந்தவர்களாய் நம் நிலைகளை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பூரண பலனை ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கின்றார். வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு ஓமையை ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு எஜமான் ஒருவன் தூர தேசத்திற்கு பயணப்பட்டு போனான். அந்த எஜமானுடைய பணியாட்கள் யாவரையும் அவன் அழைப்பித்து ஒருவனுடைய கரங்களிலே ஒரு 5 தாலந்தை தந்து, இன்னொரு மனுஷனுடைய கரங்களில் ஒரு 2 தாலந்தை கொடுத்து, 3வது மனுஷனுடைய கரங்களிலே 1 தாலந்தை அவன் கொடுத்து விட்டு கடந்து போயிட்டான். இந்த எஜமான் வருகிறதற்கு அநேக நாட்கள் செல்லக்கூடிய அந்த காலங்களுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று சொல்லி அந்த எஜமான் திரும்ப தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்தான். 5 தாலந்து பெற்ற அந்த மனிதனை அழைப்பித்து அவனை பார்த்து கேட்கிறான், உன் கையில 5 தாலந்து கொடுத்துறேன், என்ன செஞ்சேன்னு கேட்கிறான். உடனே இந்த மனிதன் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த தாலந்துகள் யாவற்றையும் பயன்படுத்தினவனாக அந்த எஜமானுடைய விருப்பமான காரியங்கள் யாவற்றையும் அறிந்து பூரணமான பலனாகிய வேறொரு 5 தாலந்தை சம்பாதித்து அவனுடைய கையில விடை கொடுத்தான். எஜமானவனை பாராட்டி, உண்மையிலேயே நல்ல உண்மையிலும் உத்தவமுள்ள ஊழியக்காரனாக நீ இருந்தாய், கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய் என்பதை பற்றி அவனை அந்த எஜமான் பாராட்டுகின்றான். 2 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனிதனும் அதற்குரிய பலனை அவன் தர ஆரம்பித்தான். 1 தாலந்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அந்த தாலந்தை அந்த மனுஷன் செலவு பண்ணல, வீணாக அந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்தல. இந்த தாலந்தை அவன் மண்ணுக்குள்ளாக புதைத்து வைத்தான். கொடுத்த தாலந்தை அப்படியே கூட கொடுத்து. பலன்கள் இல்லாமல் எவைகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலும், ஒருவேளை
தேவன் நம்முடைய கரங்களை நம்பி தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறான்னு வச்சு, அல்லது ஏதாகிலும் ஒரு கிருபைகளை தந்திருக்கிறது உண்டானால், பலன் இல்லாமல் அந்த வரத்தை நான் திரும்ப கர்த்தருடைய கரங்களை கொண்டு வந்து ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்யக்கூடிய இந்த ஊழியக்காரனை அழிகையும் பற்கரிப்பும் நிறைந்த இடத்துல தூக்கி போடுங்கன்னு சொல்லுவார். நான் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை இழக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்கல. நான் அவைகளை கொண்டு போய் கர்த்தருடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். என்றாலும் பலன் இல்லாமல் திரும்ப எவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்கிறீர்களோ, நிறைவான பலன்கள் இல்லாமல் எவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாலும், தேவன் அவைகளுக்குரிய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே தராமல் தண்டனைகளை தரும் ஒரு தேவனாக விளங்குகிறார். அப்படின்னா எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தேவனுடைய கருத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காரியங்களை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் பேச வேண்டியது அவசியம். எவைகளெல்லாம் ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் வளரக்கூடிய வளர்ச்சிகளிலே நிறைவாக காணப்படக்கூடிய அந்த தன்மைகள் வாய்ந்தவைகள். ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய வரங்கள் அவைகள் அப்படி நின்று போகிறது இல்லை, அவைகள் வளரக்கூடிய. ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்போ, கிருபையோ, தாழ்மையோ, பரிசுத்தமோ அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் வளர்ச்சி அடையக்கூடியவை. இவைகளில் நீங்கள் வளர்க்க ஆரம்பித்தாலே போதும் நிறைந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. இவைகளை நாம் வளர விடாமல் அப்படியே நாம் நிறுத்தி வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் எதிர்பார்க்கும் நிறைந்த பலன் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஒருபோதும் வருகிறது. கொடுக்கப்படக்கூடிய ஊழியமாகட்டும், கொடுக்கப்படக்கூடிய தாளந்தாகட்டும், கொடுக்கப்படக்கூடிய வரமாகட்டும், கொடுக்கப்படக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய சுபாவமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எது ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதோ அவைகள் எல்லாம் வளரக்கூடிய தன்மை வாய்ந்தவை என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவைகள் நீங்க சரியான விதத்தை நீங்க பராமரித்து நீங்கள் வளர்க்க ஆரம்பித்தாலே போதும் நிறைந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. இப்ப இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? நிறைந்த பலன்கள் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லைன்னு சொன்னா, இந்த ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த காரியங்களை பற்றி அறிவற்றவைகளாய் அவர்கள் அதை கொண்டு போய் மண்ணுக்குள் புதைத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அவைகளை சரியான விதத்தில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறது உண்டானால் நிறைந்த பலன் வந்திருக்கும். ஆண்டவராகிய தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. கர்த்தர் எதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சார்? அந்த ஒரு தாளந்தை பெற்ற அந்த மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகின்றார், இந்த தாளந்தை கொண்டு போய் நீ மண்ணுக்குள் புதைக்காமல் ஒரு காசுக்காரருடைய வசமாய் கொண்டு போய் கொடுத்தா கூட வட்டியோடு கூட நான் அவைகள் யாவற்றையும் வரப்பற்றி இருப்பேனே. அப்படின்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன பாருங்க, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய அதே அளவை அல்ல, அதுல கொஞ்சம் நீ கூட கொடுத்தால் கூட தேவன் அவைகளை அங்கீகரிப்பார். எந்த காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தாமல் அவைகளை மண்ணுக்குள் புதைத்தால் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் நம்மில் சுமரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நிறைந்த பலன்களை தரும்படிக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். இந்த நிறைவான பலன்களை நாம் தர ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கைக்குரிய பலன்கள் என்று ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் மிகுந்த பலன்களை நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை பூரிக்க செய்யும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் கூட நிறைவான பலன்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். நிறைவான பலன்களை நாம் தர வேண்டும் என்றால் நம்முடைய நிலை ஆண்டவராகிய தேவனுக்குள் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று பாருங்கள். லேவியராகம புத்தகம் 26வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் என் கட்டளைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின் படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலே உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒரு மனிதன் கைக்கொள்ள துவங்கினாலே போதும் ஆண்டவராகிய தேவனுக்குள் அவன் நிறைந்த பலன்களை தரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கட்டளைகளும் கற்பனைகளும் நீங்களும் நானும் கைக்கொள்ளும்படிக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. இவைகளை வாசிக்கிறதற்காகவோ எழுதுகிறதற்காகவோ இவைகளை நாம் நம்முடைய வீட்டுக்குள்ளாக மெய்யாகவே எழுதி வைக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைந்த பலன் இவைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களில காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் வசனத்தையும் அவர்கள் வாழ்க்கையும் ஒரு நாளும் வேறு பிரித்து பார்க்க முடியாது.
அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனம் சார்ந்த வாழ்க்கையாகவே அவருடைய வாழ்க்கை நிலைகள் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேத புத்தகத்துல பலவிதமான காரியங்களை நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் எழுதப்பட்டது நிறைவாக்கப்படும்படிக்காக ஒரு கழுதையின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி ஆண்டவராகிய தேவன் கடந்து போனார். கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கக்கூடியவராய் அல்ல, வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த நேரத்திலும் கூட வஸ்திரத்தை அவர்களுக்குள் சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே அப்படித்தான் இயேசுனுடைய வாழ்க்கை வசனத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அவருடைய வாழ்க்கையே வசனமாகும். அவருடைய ஒவ்வொரு விதமான நடக்கைகளும் வசனத்துக்கு ஒத்ததாகவே இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வசனத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடிகிறது இல்லை. வசனம் ஒரு புறமாக அநேகம் வார்த்தைகளை பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் வாழ்க்கை வேறொரு புறமாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பொய் சொல்லக்கூடாது என்று வாசிக்கிறோம், ஆனால் வாயை திறந்தாலே பொய் தான் வர ஆரம்பிக்கிறது. திருடக்கூடாது என்று நீங்களும் நானும் சொல்லுகிறோம், ஆனால் எல்லா இடங்களிலும் திருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்கிறோம், துணிகரமான ஒரு மக்களாக விளங்குகிறோம். வசனமும் நாமும் மெய்யாகவே வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலன் வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன ரீசன் என்று பாருங்கள். இந்த வசனமும் நீங்களும் என்றைக்கு ஒன்றாக இணைக்கப்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பலன்கள் மிகுதியாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அந்தந்த காலத்துக்குரிய பருவ மழையை நான் தவறாமல் பெய்ய பண்ணுவேன். எப்ப என்னுடைய வசனங்களுக்கு நீங்கள் அடங்கின ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய மரங்கள் எல்லாம் கனிகளை தரும். எல்லா விதமான விதைகள் எல்லாம் நல்ல விளைச்சல்களை பலன்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பலன் இல்லை? கிறிஸ்தவம் ஏன் எல்லா விதமான மக்களாலும் இகழ்ச்சியாய் பேசப்பட ஆரம்பிக்கிறது என்றால் பலன் இல்லாத கிறிஸ்தவர்கள், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மெய்யாகவே சாட்சியாய் அறிவிக்காதிருக்கக்கூடிய கிறிஸ்தவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கைக்கு மீறி நடக்கக்கூடிய அநேக விதமான அந்த தன்மைகளை நீங்களும் நானும் கண்டுகொண்டு வர ஆரம்பிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ரெண்டு பெரிய கோடுகளாய் காணப்படக்கூடியவைகள் எவை? இவளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒன்று, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் முழுக்க கீழ்ப்படியக்கூடியவனாய், வசனத்தை விட்டு இங்கும் அங்கும் விலகாதவனாய் தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு, கர்த்தராகிய தேவனில் இசைந்த ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டு கோடுகளிலே எவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மெய்யாகவே அடங்கினதாய் காணப்படுகிறதோ அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களுக்கும் வெகு தொலைவாய் காணப்படுகிறது உண்டானால் நிறைந்த பலன்களை அவன் தன் வாழ்க்கையை தருகிறது முடியாது. அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்கிறார், நீங்க போகக்கூடிய தேசத்துல நல்ல விளைச்சல் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும், நீங்க போடக்கூடிய விதைகள் எல்லாம் 100 மடங்கான பலன்களை தர வேண்டும் என்றால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வெளியின் அந்த மரங்கள் எல்லாம் நிறைந்த கனிகள் யாவற்றையும் தர வேண்டும் என்று சொன்னால் தேசத்துக்கு தேவையான அந்தந்த பருவ காலத்திற்குரிய மழைகள் தவறாமல் வர வேண்டும் என்று சொன்னால் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு நடவுங்கள். இதுதான் சொல்றேன். இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா தேசத்திலே தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய அளவிற்கான அந்த தேசத்தின் நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் விளங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக அந்நியருடைய கரங்களை போய் நீங்க உங்களுடைய எல்லா விதமான தேவைகளை நீங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே நிறைந்த பலன்களை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப வேத புத்தகத்துல ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையற்ற ஒரு காரியங்களின் ஊடாக கடந்து போகிறோம்? ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் தர முடிகிறது இல்லை. நானும் என் சொந்த வாழ்க்கையிலே நிறைந்த பலன்களின் ஊடாக கடந்து போக முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை நன்மை தரக்கூடிய நன்மை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக விளங்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு போனார் எகிப்தை விட்டு. அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த எகிப்து தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நிலைகளை காட்டிலும் வனாந்திர வெளியே கர்த்தராகிய தேவனால் அழைத்து கொண்டு போகப்படக்கூடிய மக்களுடைய நிலை ரொம்ப மேன்மை உள்ளதாக காணப்பட ஆரம்பித்தது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமை நுகத்திலே மெய்யாகவே சிக்குண்டவர்களாக ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அதிக கஷ்டப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படக்கூடிய ஒரு மக்களாய் அவருடைய நிலைகள் எப்பொழுது மாற்றத்திற்கூடாக கடந்து போனதும் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்களுடைய தேவைகள் அந்தந்த வேளையில் சரியான விதத்தில் சந்திக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று.
தேவைக்காக கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர்கள் புலம்பக்கூடிய ஒரு மக்களா இல்லவே இல்லை. ஆண்டவராகிய தேவனை பார்த்து பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பராமரிக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவைக்காய் கூக்குரல் இடக்கூடிய ஒரு மக்களை விளங்குகிறோம். தேவையில் சந்திக்கப்படலை. நிறைய காரியங்களுக்காக அந்நிய மக்களை நீங்களும் நானும் நாட ஆரம்பிக்கிறோமே தவிர கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே இருந்து வரக்கூடிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் எல்லாம் தடைச்சுமராய் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னா, வசனம் சாராத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான வானமும் நமக்கு ஏற்ற மழைகளை தராமல் வானம் வெண்கலத்தை போலவும் இரும்பை போலவும் மாற்றப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அந்தந்த பருவத்துக்குரிய விளைச்சலுக்கு ஏற்ற முழு மகிமை நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இசைந்த ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷித்த வண்ணமாய் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம மனப்பாடமா கர்த்தருடைய வசனங்களை நம்ம வாசிச்சா போதுமா, கர்த்தராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள காரியங்கள் யாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டால் போதுமா, இவைகளெல்லாம் நிறைந்த பலனை தருமானா? இல்லை. வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 1வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:18 இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிற கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படிக்கு இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. கட்டளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளப்படுகிறது உண்டானால் அது அவனை போராட்ட வீரனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. இவ்வளவு நாள் வரைக்கும் மற்றவருடைய உதவியை சாரும் ஒரு மக்களாய் நாம் விளங்கினோம். இவங்களுடைய ஜெபத்தினால்தான் இந்த நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இவங்களுடைய ஊழியத்திற்குள்ளாக நான் பங்கு பெற ஆரம்பித்தால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு எனக்கு விரோதமாய் வருகின்றார். இந்த மாதிரி ஊழியக்காரர்களை நான் சாரக்கூடிய நேரத்துல தான் பிசாசுகள் எல்லாம் என்னுடைய குடும்பத்திலே நின்று துரத்தி விடப்படக்கூடிய நிலைகளை நான் பார்க்க முடியும். இல்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் அது அவனை ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல போராட்டம் செய்யும் ஒரு மனிதனாய், ஒரு போராட்டக்காரனாய் உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனே இயங்கி போராட வேண்டியது அவசியம். இந்த போராட்டத்திற்காகத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இவனுடைய பழைய எல்லா விதமான சுபாவங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறதற்கு முன்பதாக தாவீதினுடைய நிலை எப்படியாய் காணப்பட ஆரம்பித்தது? ஆடுகளை பற்றி அறியக்கூடியவனாய், ஆடுகளுடைய எல்லா விதமான காரியங்களை மேய்க்கக்கூடிய தன்மைகளை மெய்யாகவே ஆழமாய் அறியக்கூடியவனாய், ஆடுகளுக்கு எந்த நேரத்தில் தண்ணீர் காண்பிக்க வேண்டும், எந்த நேரத்தில் இந்த ஆடுகளுக்கு தேவையான ஆகாரங்களை தர வேண்டும், எந்த நேரத்திற்கு அந்த ஆடுகளுக்கு தேவையான காலார நடக்கக்கூடிய காரியங்களின் ஊடாக நான் நடத்தி கொண்டு போக வேண்டும், எந்த நேரத்தில் இந்த ஆடுகளை மடக்கி நான் அவைகளுக்கு எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் தந்து அவைகளை நான் உறங்க செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி தீர்க்கமாய் அறிந்திருந்த மனிதனாய் காணப்படக்கூடிய தாவீது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது அவன் மேல் வந்ததோ அன்று முதல் ஆடுகளுடைய அந்த நிலைகளை விட்டு யுத்த புருஷனாய் அவன் உருவாக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு முன்னால வரைக்கும் யுத்தம் என்றால் என்னன்னு சொல்லி தாவீதுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் யுத்த வீரர்களா இருந்ததுனால அவங்கெல்லாம் கொண்டு போய் ராணுவத்தில் கொண்டு போய் அவங்க அப்பா கொண்டு போய் சேர்த்திருந்தார். ஆனால் தாவீது யுத்த நுணுக்கங்கள் யாவற்றையும் அறியாத ஒரு மனுஷனாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால தாவீதை ஆடு மேய்க்கக்கூடிய மனிதனாக கொண்டு போய் அமர்த்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இப்ப ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை எப்பொழுது தாவீதுக்குள் வந்ததோ அன்று முதல் தாவீதினுடைய மனம் யுத்த வீரனுக்குரிய ஒரு மனமாக உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த உருமாற்றம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கட்டளைகளின் மூலமாக, வார்த்தையின் மூலமாகவே நமக்குள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நான் என்னுடைய நிலைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக ஒரு அற்பமான ஒரு மனிதனாக விளங்குகிறேன். என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியாது, 4 பேருக்கு முன்னால் நின்று என்னால பேச முடியாது, 4 வார்த்தைகளை சொல்ல என்னால முடியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, ஊழியம் பார்க்க தெரியாது, எந்த விதமான காரியத்தையும் அறியாத ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் தேவ வார்த்தை என்றைக்கு எனக்குள் மெய்யாகவே கடந்து வருகிறதோ அன்று முதல் என்னை அந்த வார்த்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. எப்படிப்பட்ட உருவாக்கம்? சாத்தானை நேருக்கு நேராக எதிர்க்கவும், சாத்தானுடைய தன்மைகளை மடங்கடிக்கவும், உங்களிலே ஒருவனாய் நீங்கள் யுத்தத்திலே பாய்ந்து சாத்தானுடைய பிடரிகளை அடிக்கத்தக்கதாக யுத்த புருஷனாய் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கும்.
இப்ப நமக்கு யுத்தமே நமக்கு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் தேவ வார்த்தைகள் நமக்குள் வராதிருக்க ஆரம்பிக்கிறனாலதான் வசனங்களை நாம் அநேக விதமான மக்களுடைய வாய்களின் மூலம் கற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இன்றைக்கு வரைக்கும் நாம் எனக்கு அந்த யுத்தத்துக்குரிய காரியங்கள் மெய்யாகவே அறிய முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால அநேக விதமான மக்கள் எனக்காக யுத்தம் செய்யும்படிக்காக நான் அவர்களை வேண்டி விரும்பி கெஞ்சக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். ஐயா, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு தீர்வை நீர் எங்களுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டியது அவசியம். இப்படி நான் மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறதுக்கு காரணம் என்ன? வசனம் இன்னும் என்னை உருவாக்கும்படி நான் இடம் கொடுக்கல. அதான் நான் இடம் கொடுக்க ஆரம்பித்தால் இந்த வசனம் என்னை எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறது? யுத்த புருஷனா இது என்னை உருவாக்க ஆரம்பிக்கிறது. நான் வாளை உருவக்கூடியவனாய், அநேக விதமான ஈட்டிகளை எய்யக்கூடியவனாய், அம்புகள் யாவற்றையும் விடக்கூடியவனாய், கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய பெரிய தானியங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் என்னை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி நாம் சாதாரணமான ஒரு அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்கும்படிக்காக நம்மை நம்பி உலகத்துல பலவிதமான பொறுப்புகளை கர்த்தராக தேவன் வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான அநேக விதமான வேலை செய்யும்படிக்காக இந்த உலகத்தில் ஆண்டவராக தேவனால் நான் உருவாக்கப்பட்ட நிலவே இல்லை. நீங்க இப்ப பூமிக்குரிய வேலைகள் செய்யக்கூடிய வேலைகளுக்காக ஆண்டவராக தேவன் உங்கள் மேல் அபிஷேகத்தை தந்திருப்பாருன்னா இல்லவே இல்லை. இந்த ஒரு காரியத்திற்காக அல்ல, இவைகளை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் வசனம் என்னை உருவாக்கும்படி நான் அனுமதிக்க வேண்டியது அவசியம். வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கும்படி நான் அனுமதிக்க துவங்க ஆரம்பித்தால் இந்த வசனம் தேவன் என்னை என்ன காரியத்திற்காக அழைத்தாரோ அந்த காரியத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இந்த வசனம் என்னை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மோசே என்கின்ற மனிதனை அழைப்பித்தார். இந்த மோசே என்கின்ற மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுது உள்ளே வந்ததோ அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அவனை உருவாக்க துவங்கி 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை பார்வோனுடைய பலத்த கைகளில் நின்று விடுதலையாக்கி ரட்சித்து வெளியே அழைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமை அவருடைய கரங்களின் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் மெய்யாகவே கடந்து வர துவங்கிற்று. கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகம் ஜனங்களுக்கு முன்பதாக தேவ வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கக்கூடிய வல்லமைகளை அவர் மூலமாய் கர்த்தராகிய தேவன் உலகத்தின் மத்தியிலே உருவாக்கி கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். எசேக்கியேலுக்குள் வார்த்தை வந்தது, எரேமியாவுக்குள் வார்த்தை வந்தது. அவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளாய் விளக்க ஆரம்பிச்சார். இதே வார்த்தைகள் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அனுமதிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் இது என்னை உருமாற்றம் அடைய செய்து தேவ திட்டத்தின்படி நான் இந்த உலகத்திலே வந்த நோக்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இது என்னை உருமாற்றம் அடைய செய்து அவைகளுக்கு நேரான ஒரு இயக்கத்தின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகிறதை நான் பார்க்க முடியும். முழு பலன் எங்கிருந்து வர முடியும் என்றால் ஆண்டவராக தேவனுடைய வசனம் என்னை உருவாக்கும்படி நான் ஒப்புக் கொடுக்கணும். நான் உருவாக்கும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை குறித்த கர்த்தருடைய திட்டத்தை நான் மெய்யாகவே இந்த வசனங்களின் மூலம் கற்றுக்கொண்டு அவைகளின்படி உருவாக்கப்பட்டு தேவ விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவாக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றில்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 16வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளின் விசுவாசிக்கிறதற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதுமான கர்த்தருடைய வார்த்தைகள். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல வசனத்துல என்ன போட்டு பாருங்க. ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கின்ற எல்லா ஜனங்களும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறதா கர்த்தருடைய வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு பாடம். நிறைய நேரங்கள்ல பல காரியங்களை விசுவாசிக்க நம்மால முடிகிறது இல்லை. சில காரியங்கள் நம்முடைய மனதிற்கு ஏற்ற விஷயங்களை நாம் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஒருவேளை தலைவலியை கர்த்தராக தேவன் சுகப்படுத்துவார் என்று சொன்னால் உங்களாலும் என்னாலும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த தலைவலியை விட்டு போயிடும். ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறைவு இருக்கிறது உண்டான அந்த குறைவு ஆண்டவராக தேவனால் நிவர்த்தியாக்கப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் சொன்னா நம்ம என்னால முடியும். ஏனென்றால் அந்த குறைவு ஒரு நாள் இல்லாமல் இன்னொரு நாள் அந்த குறைவு என்னுடைய வாழ்க்கை விட்டு போயிடும்.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையை விட்டு தீர்க்கப்படாதிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறது உண்டானால் நம்ப என்னால் முடிகிறது இல்லை. கர்த்தருடைய ஆகமம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில விசுவாசத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி இந்த கர்த்தருடைய ஆகமங்கள் உங்களையும் என்னையும் வலியுறுத்தக்கூடியதாய் விளங்குகிறது. விசுவாசத்தினால் தான் எல்லா காரியத்தையும் கர்த்தராக தேவன் உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் நன்மையான விஷயங்களை தர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், நீ விசுவாசித்தால் அது உனக்கு ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் பலவிதமான செயல்கள் யாவற்றையும் செய்யக்கூடியவராய் விளங்குகின்றார். மட்டுமல்லாமல் இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வரும் பொழுது விசுவாசத்திற்கு அவனை முழுவதும் கீழ்ப்படியும் ஒரு மனிதனாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த விசுவாசத்தினால் மட்டும்தான் எவைகளையும் சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்முடைய சுய பலத்தை நாம் நம்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவேளை இந்த பலம் ஒரு சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வாலிப காலத்துல பலத்தோடு கூட காணப்படக்கூடிய நீங்களும் நானும் வயோதிபமான காரியத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்துல இப்படிப்பட்ட பலத்தை நீங்களும் நானும் நம்புகிறது கடினம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, இந்த பலமும் பலம் சார்ந்த விஷயமும் உங்கள் வயதை பொறுத்தல்ல, விசுவாசத்தை பொறுத்தே உருவாக்கப்படுகிறது. நீங்க பலவானாய் காணப்படுகிறதும் பலவீனமாய் காணப்படுகிறதும் எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது? வயதை பொறுத்து அல்ல. அநேகம் விதமான நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பொருட்களை பொறுத்தல்ல, நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை பொறுத்தே இவைகள் பலமா பலவீனமா என்கிறது நிர்ணயம் பண்ணப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பலவானாய் காணப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தில் உறுதி, பலவீனம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தில் பலவீனம். நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலத்தை நம்பி அல்ல, விசுவாசத்தை நம்பி நீங்கள் யுத்த புருஷனாய் கடந்து போறீங்க. அநேகம் விதமான கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெய கிறிஸ்துவாகிய கர்த்தருடைய நாமத்தின் பேரிலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை அஸ்திபாரமாக கொண்டு நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால இதுல வயது வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறது. சின்ன ஒரு மனுஷனை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தராக தேவன் செய்ய முடியும். வயது முதிர்ந்த ஒரு மனிதனை, அவனால் நடக்க திராணி இல்லாத ஒரு மனிதனை கொண்டும் கர்த்தராக தேவன் உலகத்தில் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதற்கு என்ன விதமான ரூல்ஸை ஆண்டவராக தேவன் வைத்திருக்கிறார் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரீர பலத்தை குறித்து அல்ல, அவனுடைய வயதை குறித்து அல்ல, அவனுடைய விசுவாசத்தை கொண்டே கர்த்தராக தேவன் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலைகளையும் செய்ய நம்மளால முடியும். எவைகளையும் உருவாக்க, எவைகளையும் அழிக்க, எவைகளையும் ஜெயிக்க நம்மால் ஆகும். அதற்கு ஒரே ஒரு வழி இந்த விசுவாசம் தான். அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆகமங்கள் நமக்கு எவைகளை கற்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுன்னு சொன்னால், விசுவாசத்திற்கு எல்லா விஷயத்திலும் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தன்மைக்கு எவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அவனால் இந்த உலகத்திலே சாதிக்க கூடாதவைகள் ஒன்றுமே கிடையாது. விசுவாசத்தை கொண்டுதான் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசி பாருங்க. விசுவாசத்தை கொண்டு அவர்கள் ராஜ்யங்களை மெய்யாகவே அந்த ராஜ்யங்கள் யாவற்றையும் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கங்களின் வாய்கள் யாவற்றையும் அவர்கள் மெய்யாகவே அடைத்து போட ஆரம்பிச்சாங்க. எரியக்கூடிய பயங்கரமான நெருப்பு ஜுவாலைகள் யாவற்றையும் அவர்கள் அந்த விசுவாசத்தை கொண்டு அழிக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் என்கிற ஒரே ஒரு விஷயம் தான். இந்த விசுவாசம் எங்கெங்கெல்லாம் பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறது, ஒரு காரியத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம். இப்ப உதாரணமாக ஒரு சாவியை பயன்படுத்தி ஒரு பூட்டை நீங்க தடுக்கலாம். ஆனால் விசுவாசம் என்கிற சாவியை பயன்படுத்தினால் பல பூட்டுக்களை திறக்க நம்மால் முடியும். விசுவாசத்தை கொண்டு அக்னியை அவிக்கவும் முடியும். விசுவாசத்தை கொண்டு செத்தவனை உயிரோடு கூட எழுப்பி வர பண்ணவும் முடியும். விசுவாசத்தை கொண்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்கவும் முடியும். விசுவாசத்தை கொண்டு சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து ஒழிக்க ஒரே ஒரு சாவி போதும். விசுவாசம் என்கிற ஒரு கீ போதும். இந்த ஒரு காரியத்தை பயன்படுத்தினால் சாதிக்க முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. அப்ப கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை கற்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுன்னு சொன்னா, ஆகமங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி நமக்கு அநேகம் அறிவுறுத்தக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இதனாலதான் ஒரு மனிதன் விசுவாசத்தினால் தான் சகல காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த நியமங்கள் எல்லாவற்றையும் கற்பிக்கக்கூடிய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக விளங்க ஆரம்பித்தால், வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில நிறைவான பலன்களை கொடுக்கும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான பலன் வர வேண்டும் என்றால் விசுவாசம் என்கிற ஒரு கீ போதும். ஒரு சாவியை நீங்கள் பயன்படுத்தினால் பல விஷயங்களை
உங்களாலும் என்னாலும் செய்யக்கூடாத பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்க உங்களாலும் என்னாலும் முடியும். இதுக்கு எங்கிருந்து இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்றால், வசனமாகிய ஆகமங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எவன் ஒருவன் வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் வல்லமைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே உடைந்து போன விசுவாசத்தின் எல்லா விதமான அலங்கங்களை, உடைந்து போன எல்லா விதமான விசுவாசத்தினுடைய சுவர்களை, உடைந்து போயிருக்கக்கூடிய திறப்பு கண்டிருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களை இந்த கர்த்தருடைய வேத வசனம் உள்ளே போய் சீர்படுத்த ஆரம்பிக்கிறதுனாலே இனி திறப்பு காணாத ஒரு மனிதனாக, அடைக்கப்படாத ஒரு மனிதனாக, எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய திராணி பெற்றவனாக இந்த வசனம் அவரை விசுவாசத்தில் வல்லவனாக உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விசுவாசம் என்கின்ற இந்த காரியங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும்படிக்காக ஆகமங்கள் நமக்கு கற்பிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனாலே வசனமாகிய கற்பனைகளை காலங்கள் தோறும் நம்மை உருவாக்கும்படிக்காக நாம் பயன்படுத்த ஆரம்பித்தால் போதும், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நிறைந்த பலன்களை தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றும் இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகம புஸ்தகம் அதுல 6வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தொடர்ந்து வாசிக்கிறேன். 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 24வது வசனமும், இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியே செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டார். எதை கர்த்தராகிய தேவன் கற்பனைன்னு சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆவியோடும் நீ அன்பு கூறு. இது ஒரு கட்டளை. ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய கட்டளை என்றால் எப்படிப்பட்டது? ஆண்டவராகிய தேவனை தவிர்த்து எதன் மேலும் நீங்கள் பாசம் கொள்ளாதிருங்கள். ஆண்டவராகிய தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேடலாக காணப்பட வேண்டியது அவசியம். உங்கள் வாஞ்சி, உங்கள் விருப்பம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் கர்த்தராகிய தேவனாகவே இருக்க வேண்டியது அவசியம். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே வருகிறது உண்டானால் வசனத்தில் என்ன போட்டுக்கு, நீங்கள் நன்றாயிருக்கும்படி இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீ கைக்கொள். இந்த கற்பனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் வாழ்க்கையிலே சுகமான ஒரு மனிதனாக, நல்ல பலன்களை பெற்றவனாக, எந்த விதமான காரியத்திற்கும் எதிர்பார்ப்பற்ற ஒரு மனிதனாக நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு நேசிக்க நீ பழக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். கர்த்தரை முழு மனதோடு கூட நேசிக்கிறது என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய காரியம் என்று சொன்னால் அதற்கு நீங்களும் நானும் முதல் ஸ்தானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த காரியம் எனக்கு அதிக பிரியமா இருக்கிறதோ அந்த வேலையை செய்யும் போது எனக்கு களைப்பே தெரியாது. எனக்கு அதை பற்றி எந்த விதமான விஷயமும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை வராது. சில நேரத்துல ஜெபிக்கக்கூடிய நேரத்துல எனக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த காரியத்துல எனக்கு ஒரு நிறைவான ஒரு காரியம் இல்லை, அந்த தன்மை இல்லை. அதாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப டயர்டா இருக்குங்க, எனக்கு இன்னைக்கு சபைக்கு வரக்கு என்னால முடியலைங்க. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனை நேசிக்க என்னால முடியல. நான் எதை நேசிக்கிறேனோ அதை செய்ய நான் ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்க ஆரம்பித்துக்கூட இருக்க ஆரம்பிப்பேன். இன்னைக்கு தான் வந்து திங்கட்கிழமை வந்திருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கிறதே, 6 நாள் இருக்கிறதே. ஒவ்வொரு நாளாக எண்ணி 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 செவ்வாய்க்கிழமை, இனி புதன்கிழமை, வியாழக்கிழமை, இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய தேவனை நான் பார்க்க போகிறேன். இனி 3 நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு. என்னை அறியாத ஒரு வாஞ்சி. இந்த ஒரு வாஞ்சி தான் கர்த்தராகிய தேவன் பேரில் செலுத்தக்கூடிய அன்பு என்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓமையாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். ஐயோ, திரும்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, இப்பத்தான ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து போன மாதிரி இருந்துச்சு, மீண்டும் ஒரு முறை ஆராதனைக்கு போகணுமா, மீண்டும் ஒரு முறை நான் வந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்க வேண்டுமா, மீண்டும் நான் காணிக்க போகணுமா, மீண்டும் நான் எந்திரிச்சு உட்கார்ந்து பாடல் பாட வேண்டுமா? இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவனை உங்களால நேசிக்க முடியலன்னு அர்த்தம். ஆண்டவரை சந்திக்க நீங்கள் ஆசைப்பட வேண்டியதான். அதுதான் உண்மையான பாசம், அதான் ஒரு உண்மையான ஒரு அன்பு. ஒருவனை நான் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் வரக்கூடிய நாளுக்காக ஆவலாய் காத்திருக்க ஆரம்பிக்கிறேன். அவன் எப்பொழுது வருவான், எப்போ என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் பார்க்கறதுக்கு வருகிறான், இத்தனாம் தேதி வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். அந்த நாள் காலை துவங்கி மாலை வரைக்கும் எல்லா நேரம் நாம் இடைவிடாமல் வாசலை நான் போய் பார்க்க ஆரம்பிக்கிறேன். காரணம், அவன் மேல் அலாதியான ஒரு பாசம், அவன் மேல் அலாதியான ஒரு பிரியம். அந்த மனிதன் அந்த மனுஷன் வரக்கூடிய அந்த காரியங்கள் எனக்கு விசனமா இருக்கிறது உண்டானால் அவன் வரக்கூடிய நாளை அறியக்கூடிய நாள் முதல் நாளை நான் வீட்டுக்கு அதை கூட்டிட்டு எங்கேயும் நான் வந்து ஊருக்கு ஓடி போக ஆரம்பிச்சிருக்கேன். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில உண்மையான ஒரு பாசம், உண்மையான ஒரு அன்பு, கர்த்தராகிய தேவனை நேசிக்க பழகுங்கள்.
ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கின்றார் அப்படின்னா, உங்களுடைய அன்புக்கும் என்னுடைய அன்புக்கும் ஏங்கும் ஒரு தேவனாக அவர் இருக்க ஆரம்பிக்கின்றார். அன்பு கூறக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறது உண்டானால் கர்த்தர் அவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கி விடுகின்றார். அவரை ஒரு மனிதன் உண்மையான மனசோடு கூட நம்ம நேசிக்கக்கூடிய நேசம் வேற. ஏனென்றால் சில எதிர்பார்ப்புகளை வைத்துத்தான் நீங்களும் நானும் நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிப்போம். சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவனுடைய மனுஷன் ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம், அவர் ஒரு மலை பாறையில உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்துல திடீரென்று சொல்லி சாத்தான் ஒரு ஏழை ஒரு மனிதனை போல ஒரு வயதான ஒரு மனிதனை போல அவருக்கு முன்பதாக கடந்து வந்து அவரை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் பேச ஆரம்பிச்சான். நீ வழிபடக்கூடிய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுன்னு சொல்றியே, அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அவர் வந்து நரக பாதாளத்திற்குள்ளாக இருக்கின்றார் என்று சொல்லி அவரை நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் பார்க்கக்கூடிய நிலைகளினுடைய கண்களுக்கு உருவாக்கப்பட்டது. நீ நினைக்கிறது மாதிரி அவர் பரலோக ராஜ்யத்துல கிடையாது. அவர் நித்தியமான மகிமையான ஒரு தேவன் என்கிறதை பற்றி நீ சொல்ற பாத்தியா? நித்தியமான தேவன் அவர் கிடையாது. அவர் நரகத்தின், அதாவது ஆழமான படுகொலியிலே சிக்கி இருந்து வேதனைப்படக்கூடிய ஒரு மனிதர்களிலே ஒருவராகவே அவர் காணப்பட ஆரம்பிக்கிறார். ஆகவே நீ அவரை நம்பாதே என்கிற வார்த்தையை பற்றி அந்த மனிதன் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். சாது சுந்தர் சிங் அவனோடு கூட மறு உத்தரவாக ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் எனக்கு பரலோகத்தை தருவாருங்கிறதுக்காக நான் அவர் நம்பல. அவருக்கு நன்மையை தருவாருங்கிறதுக்காக நான் அவரை நம்பவில்லை. நான் பாவியா இருக்கும் பொழுது அவர் என்னை தேடி வந்தார். நான் எதிர்பார்க்காது இருக்கக்கூடிய நேரத்துல, நான் அவரை கூப்பிடாது இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எனக்கு சமீபமாய் கடந்து வந்தார். ஆகவே அவரை நேசிக்கிறேன். இப்பொழுதும் நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன். அவர் நரகத்தில் இருக்கிறது உண்டானால் அவர் இருக்கும் நரகம்தான் எனக்கு பரலோகமே தவிர உண்மையான பரலோகத்தில் கூட விட்டா கூட அது எனக்கு வேண்டாம் என்கிறதை பற்றி பேசினார். அப்படின்னா நேசம் என்கிறது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? எதையும் எதிர்பார்த்தல்ல, எதிர்பார்க்காமல் வரக்கூடிய தன்மைக்கு பேருதான் உண்மையான ஒரு நேசம். இதை தருவாருங்கிறதுக்காக கர்த்தராகிய தேவனை பின்பற்றுகிறேன், இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் இல்லை, அது அல்ல உண்மையான ஒரு நேசம். ஒரு எதிர்பார்ப்பின்படி நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறது உண்டானால், எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நின்று போனால் நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை நேசிக்க முடியாது. எதிர்பாராமல் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு, ஆண்டவராகிய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பு, எந்த பலனையும் எதிர்பாராமல் கர்த்தராகிய தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பித்தார். நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய நேசம் நம்ம வந்தது என்று யோசிச்சு பாருங்க. உங்களால் ஆண்டவராகிய தேவனுக்கு என்ன கொண்டு கொடுக்க முடியும்? மிஞ்சி போனா ஒரு 50 ரூபாய் கொண்டு கொடுப்பீங்க. இந்த 50 ரூபாய் வைத்துக் கொண்டு கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 100 ரூபாய் கொண்டு கொடுத்தா கர்த்தர் இந்த ரூபாய் வைத்துக் கொண்டு என்ன செய்வார்? இந்த ரூபாயை ஒருவேளை இந்த அதாவது நம்முடைய இந்திய நாட்டுல, நம்முடைய தமிழ்நாட்டுல வேணா நீங்க மாத்தலாம், அது இந்தியாவில வேணா மாத்தலாம். இந்த ரூபாயை அந்நிய நாடுகளுக்குள்ள கொண்டு போய் நீங்க கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சா கூட, உதாரணமாக அதாவது இது UAE என்று அழைக்கப்படக்கூடிய எமிரேட்ஸுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் இந்த ரூபாயை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனுடைய 1 ரூபாய்க்கு நீ 400 ரூபா விடுவோம். அப்ப இந்த 100 ரூபாய் கொண்டு கொடுத்தீங்கன்னா 25 பைசா அவன் உன் கையில் கொடுக்கும். இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் யோசிப்பாரு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் பணம் உலகத்திலேயே செல்லுபடியாக்கப்படாது இருக்கிறது உண்டானால் பரலோகத்திலே அதனுடைய பலன் என்னவா இருக்க முடியும்? இவைகளுக்காக கர்த்தராகிய தேவன் உங்களை நேசிக்கவில்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு நான் எவ்வளவு காணிக்க போட்டது தெரியுமா? இந்த காணிக்கை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகின்றார்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே எதிர்பாராமல் செலுத்தக்கூடிய அன்புள்ள தேவனை போல நீங்களும் நானும் எதிர்பாராமல் கர்த்தராகிய தேவனை நேசிக்கப்பட. நீங்க கொடுத்தா தான் நேசிப்பானவர் இல்லை. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல, நீர் என்னை கொன்று போட்டால் கூட உண்மையில் நான் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிதான் இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட அன்புள்ளவளைத்தான் உண்மையாகவே எல்லா இடங்களிலும் தேடி வரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடிய இடத்துல ஜனங்கள் எதிர்பார்த்து கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். எதுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க? நீங்க கேட்டு பார்த்தா அவர்களுக்கு பதில் சொல்வார்கள், நான் ஜெபிச்சாதான் பரலோகம் போக முடியும்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆகவே நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஜெபிக்காம போகிறது உண்டானால் அநேகமான நரகத்துக்குள்ளாக நான் கடந்து போயிடுறேன், அதுக்காக நான் ஜெபிக்க இல்லை. நீ பரலோகத்துக்கு போகிறாயோ போகவில்லையோ, ஆண்டவராகிய தேவனை நேசித்து நீ ஜெபிக்க பழகு. ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க நீ பழகு. ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் எதிர்பாராமல் நேசிக்க ஆரம்பிச்சார். நீங்க கேட்காமலே உங்களுடைய பாரத்தை அவரை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். இந்த ஒரு அன்பை போல நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவன் மேல அன்பு கூற ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல நன்றாயிருக்கும் ஒரு மக்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதத்துல இந்த கற்பனைகள் எல்லாம் எவைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறது என்றால், மாய்மாலமற்ற ஒரு உண்மையான ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையை போதிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இப்ப இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா மாய்மாலமான அன்பு, மாய்மாலமான ஒரு பாசம், மாய்மாலமான ஒரு நேசம். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நின்று, கர்த்தாவே உங்களை நான் பார்க்கல, உடனே உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறோம்.
ஏன் பார்க்கிற, எதுக்காக நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் ஆழமான விதத்தில் நாம் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், என் நியாயங்களை வரிசையாக எடுத்து சொல்லும்படிக்காக கர்த்தரை நான் ஒரு தடவை பார்க்க ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவராகிய தேவனை எந்த ஒரு காரியத்திற்காகவும் அல்ல, என்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்படிக்காக அல்ல. ஆண்டவரே, உம்மை நேசித்து உம்மோடு கூட நான் மெய்யாகவே உம்முடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தை காண நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னால், தேவன் அந்த இருதயத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இவைகள் எப்பொழுது வர ஆரம்பிக்கும்? வசனமாகிய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், மாயமாலமான அன்பை நம்முடைய வாழ்க்கையை விட்டு இந்த வசனங்கள் அப்புறப்படுத்தி போட்டு உண்மையான நேசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தூற்று வைக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். உண்மையான நேசம்னா எப்படிப்பட்ட ஒரு நேசம் உங்களுக்கே தெரியும். உண்மையாக சிநேகிக்கக்கூடியவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துருவான். அவைகளை பற்றி எந்த விதமான மாற்றமும் அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரை மற்றவனுக்காக கொடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்காகவே நம்முடைய உயிரை இழக்க மாட்டோம். இந்த உயிரை காப்பாற்றுகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போக முடியும், எத்தனை மருத்துவ மனைக்குள்ளாக கடந்து போக முடியும். இப்படி நம்முடைய உயிரை நேசிக்கக்கூடிய நீங்களும் நானும் யாருக்காகவாயிலும் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம் இந்த காரியங்களை தர முடியும்? ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மை உண்மையான மனதோடு கூட நேசித்ததுனால தன் உயிரையும் எல்லா காரியத்தை காட்டிலும் மேலாக காணப்படக்கூடிய உயிரையே ஆண்டவராகிய தேவன் நமக்காக தரக்கூடியதாய் விளங்கினார். இந்த ஒரு உண்மையான ஒரு மாசற்ற ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வர வேண்டியது அவசியம். முழு பலன் நீங்களும் நானும் தர வேண்டும் என்றால் வசனம் சார்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில லேவியராகம புஸ்தகத்துல 23வது அதிகாரம் அதுல 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. கூடார பண்டிகைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பேரு அவங்க கட்டிருக்கக்கூடிய பங்களாவெல்லாம் விட்டுட்டு, அவன் வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான கார்களை விட்டுட்டு, ஏசியை விட்டுட்டு, எல்லா விதமான வாஷிங் மிஷின் எல்லா காரியங்கள் யாவற்றையும் விட்டுட்டு கூடாரத்துல போய் அவன் தங்கி இருக்க வேண்டும் 7 நாள் வரைக்கும்னா என்ன அர்த்தம்? அவன் தன்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். அதுதான் கூடார பண்டிகைன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். கூடார பண்டிகைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு உயர்வை ஆண்டவராக தேவன் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய உயர்வை நான் தவறான வழியிலே பயன்படுத்தி விடாத அளவிற்காக நான் இந்த நிலையில் இருந்து வந்தேன் என்பதை பற்றி நான் நினைவு கூறும் முகாந்திரமாக தாழ்மை என்று ஆசரிக்கப்படக்கூடிய கூடாரத்திற்குள் நான் கடந்து போக வேண்டியது அவசியம். கூடார பண்டிகை எதை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வலியுறுத்துகிறேன்னு சொன்னா, தாழ்மைப்படக்கூடிய ஒரு நிலை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் அந்த மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். எல்லா காலத்திலும் ஒரு தாழ்மை. நான் உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலும் நான் நானாகவே இருக்கணும். நான் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய நிலைகளில் அநேக விதமான மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய மன அளவிலே காணப்படக்கூடிய சிந்தனைகளில் மாற்றம் வந்துடக்கூடாது. நான் எந்த உயர்விலே கடந்து போக ஆரம்பித்தாலும் ஆரம்ப காலத்தை பற்றி நினைவு கூறும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாள்ல நான் எவ்வளவு கடினமான ஒரு மனிதனாக காணப்பட ஆரம்பிச்சேன். எந்த விதமான நன்மைகளையும் பெற முடியாத ஒரு மனிதனாய், ஒரு பிச்சைக்காரனுடைய லெவலிலே என்னுடைய நிலைகள் காணப்படக்கூடிய அந்த நிலைகளை நான் மெய்யாகவே யோசிச்சு பார்க்கிறேன். இப்பொழுது நான் உயர்த்தப்பட்டேன் என்பதற்காக மற்றவர்களை நான் கேவலமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, என்னுடைய தாழ்மையின் நிலைகளை நான் நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கிறேன். பல நேரங்களில் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல தன்னுடைய பழைய கால வாழ்க்கைகளை ஜனங்கள் மறந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்கிறார், அந்த கூடார பண்டிகை ஏன் ஆசரிக்கணும்? கர்த்தர் சொல்கின்றார், எல்லா காரியங்கள் யாவற்றையும் புறம்பாக்கி போட்டு, இப்ப நீங்க கட்டிக்கக்கூடிய பங்களாவை விட்டு, இப்ப நீங்க வாங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் விட்டு நீங்கள் முந்தின நிலைமையாகிய கூடாரத்திற்குள் போய் நீங்கள் அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்றாங்க. கூடார பண்டிகை எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா, தாழ்மைப்படக்கூடிய ஒரு நிலை. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உயர்த்தப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தமாக அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் இருந்த அந்த பழைய கால வாழ்க்கையை நான் நினைவிலே வைக்கின்றேன். இப்ப நான் உயர்த்தப்பட்டுக்கிறேன் என்பதற்காக மற்ற எல்லா விதமான மனிதருக்கு முன்பதாக நான் தைரியமாக நின்று துணிகரமாக நின்று எல்லா விதமான மக்களை பணிவிடை காரனை போல நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, என்னுடைய தாழ்மை நினைவிலே கர்த்தராக தேவனை நினைவு கொண்டதை நான் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். இதுவைகள் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும் சொன்னா, வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் உன்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் இந்த வசனம் உனக்கு முன்பதாக சுட்டி காண்பிக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது ஒரு வார்த்தை எனக்கு நினைவில் இருக்கிறது. வசனம் 2 நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ஒன்று கர்த்தராகிய தேவனையும், 2 நம்முடைய சூழ்நிலைகளையும் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய எல்லா சுபாவங்களுக்கும் உன் சுபாவம் ஒத்ததா இருக்கிறதா சொல்லி இந்த வசனம் உங்களையும் என்னையும் ஒப்பிட்டு காண்பிக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய ஒரு கண்ணாடி.
சாதாரணமான கண்ணாடியில நம்ம போய் நின்னா நம்முடைய முகத்தை தான் அந்த கண்ணாடி காமிக்கும். ஆனால் இந்த கண்ணாடியாகிய கர்த்தருடைய வசனம் என்ன காரியத்தை காண்பிக்கும்? உங்களையும் கர்த்தராகிய தேவனையும் காண்பிக்கும். எந்தெந்த சுபாவங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் வேறுபடுத்தப்பட்ட மக்களா இருக்கிறீங்க, எந்தெந்த சுபாவங்களில் கர்த்தராகிய தேவனுக்கு ஒத்தவர்களாக நீங்கள் காணப்பட ஆரம்பிக்கீங்க. இந்த 2 நிலைகளையும் காண்பிக்கக்கூடிய இந்த தன்மைகள் தான் கண்ணாடி தான் கர்த்தருடைய வசனம். இவைகளிலே ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அவன் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய தாழ்மையான வாழ்க்கைக்கும் என்னுடைய நிலைகளுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை நிலைகள் எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு என்னுடைய சிந்தனை எப்படி இருந்தது, இன்றைக்கு என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாய் தாழ்மையாக நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் ஆசரிக்க கூடிய ஒரு மனிதனாக விளங்கினேன். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு விதமான மனிதனுக்கு முன்பதாக மேட்டிமையான ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த சுபாவ மாற்றத்திற்கு என்ன காரணம்? என்னை இந்த கண்ணாடியாகிய கர்த்தருடைய வசனம் மெய்யாகவே சுட்டி காண்பிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறேன். அதனால கர்த்தருடைய வசனம் சொல்வது மாதிரி ஒவ்வொரு நாடும் வசனத்திற்கு முன்பதாக சும்மா வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மட்டுமல்ல, வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மட்டுமல்ல. இன்னைக்கு ஒரு நாள்ல 25 அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 50 அதிகாரம் வாசிக்கிறேன், அது மட்டும் இல்ல, அதிகாரங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி பாருங்கள். இந்த வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த வசனம் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கும் இந்த வசனத்திலே காண்பிக்கப்படக்கூடிய கர்த்தருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பற்றி நம்மோடு கூட இந்த வசனம் பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள், வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுகிறீர்கள், வசனத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க, வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, வசனத்தை பேசும்படி அனுமதியுங்கள். வசனம் பேசட்டும், உங்கள்கிட்ட பேசட்டும். இது என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பிக்கும். நான் எந்தெந்த காரியத்திலே தவறுள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன், எந்தெந்த விஷயத்திலே இந்த இடத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய, நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி கர்த்தருடைய வசனங்களிலே காணப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவை அப்படி பிரதிபலிக்கக்கூடியவைகள். இந்த கர்த்தராகிய தேவனுடைய வசனம் தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பனையாக சொல்லப்படக்கூடியது. அவர் வார்த்தையாகவே காணப்பட ஆரம்பித்தார் என்கிறதை பற்றி யோவான் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பாருங்க. இங்கே காணப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய சாயலை நமக்கு சொல்லக்கூடியவைகள். இந்த வசனம் சொல்லக்கூடிய சாயலுக்கும் என்னுடைய சாயலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு முன்பதாக உங்கள் குழுவை நிறுத்தி வசனத்தை பேச அனுமதிச்சு பாருங்க. இது உங்களை குறித்து சொல்லும். இந்தந்த விஷயத்திலே கர்த்தராகிய தேவனுக்கு வேறுபடுத்தப்பட்டவனாய் விளங்குகின்றார். இந்த இடத்திலே நீ சீர்படுத்தப்பட ஆரம்பித்தால்தான் கர்த்தராகிய தேவனும் நீயும் ஒரே நேர்கூட்டில் இசைந்து ஒரு மக்களாக வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதை பற்றி வசனம் சொல்லும் காரியங்களை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை படிக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம், மனப்பாடம் பண்ணுகின்றோம், எழுதி கொள்கின்றோம். எல்லா காரியம் ரைட்டு தான், எல்லாமே நம்ம செய்யணும். என்றாலும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், வசனத்திற்கு முன்பதாக உங்களை நிறுத்தி வசனத்தை பேச அனுமதித்து பாருங்கள். வசனத்துக்கு முன்னால் போய் நிறுத்தி இந்த வசனத்திலே என்னை குறித்து என்ன விதமான காரியம் எனக்கு முன்பதாக சாட்சியாக அறிவிக்கப்பட ஆரம்பிக்கும். வசனத்தை சொல்லுங்க. இந்த வசனம் பேசும் பொழுது என்னன்னா, இந்த வசனம் இது சாதாரணமான எழுத்துக்கள், இது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. இது ஜீவனோடு கூட இருக்கக்கூடியது. இது உங்கள்கிட்ட பேசும். இது பேசக்கூடிய வார்த்தைகளின்படி நீங்கள் உங்கள் நிலைகளை சீர்படுத்த ஆரம்பித்தாலே போதும், நிறைவான பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க முடியும். கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 597வது பக்கத்துல இருக்கு பழைய ஏற்பாட்டுல. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய கட்டளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் எவைகள் அப்படின்னா, சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கட்டளைகளும் கற்பனைகளும். இந்த கட்டளைகளாகிய கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய அந்த கற்பனைகளாகிய கர்த்தருடைய வசனங்களையும் நீங்கள் ஆழமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தியானிக்கவும் அவைகளை அறியவும் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது உண்டானால், இவைகள் உங்கள் மனதை எல்லா அழுக்கற கழுவக்கூடியதாக, தேவனுக்கு முன்பதாக நல்ல பலன்களை தரக்கூடியதாக, விளைவிக்கும் நல்ல விளைச்சல்களை தரக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களை இந்த வசனங்களும் வார்த்தைகளும் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பல நேரங்கள்ல வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்ய நாம் அனுமதிக்கிறது இல்லை. வசனங்களை நாம் கேட்கிறோம், கேட்கக்கூடிய அந்த வசனங்களை ஒரு மூலையில கொண்டு போய் நம்ம மூட்டை கட்டி போட ஆரம்பிச்சோம். நீங்க ஒரு காரியத்தை யோசிங்க. ஒரு விதை நெல் கொடுக்கப்படுகிறது உண்டானால் விதை நெல்லை நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வாங்குறீங்க.
நீங்க போய் ரேஷன் கடையில போய் அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் இத்தனை கிலோ வந்து விதை நெல் தருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. விதை நெல்லை வாங்கும்படிக்காக நீங்க ரேஷன் கடையில போய் கியூல போய் நிக்கிறீங்க, மணிக்கணக்காக போய் நிக்கிறீங்க, வெயில் நிக்கிறீங்க, மழை பெய்யக்கூடிய நேரம் வருகிறது, காற்றடிக்கக்கூடிய நேரம் வருகிறது, நின்று எல்லா விதமான அதாவது விதை நெல்கள் எல்லா விதமான காரியங்களை வாங்கி மூட்டையாக கட்டி ஒரு மூலையில கொண்டு போய் நீங்க தூக்கி எறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் பலன் என்ன விதமான பலன் வர முடியும்? இந்த மூட்டை கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான அதாவது விதை நெல்லும் சரியான இடத்திலே விதைக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பயனாக்கப்படும்படி எப்பொழுது நம்முடைய நல்ல நிலமாகிய இந்த நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல வசனமாகிய இந்த விதை நெல்லை விதைக்கும்படி நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறீர்களோ முழு பலனை தரக்கூடியதாக இவைகள் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால கற்பனைகளின்படி எவன் ஒருவன் நடக்க ஆரம்பிக்கிறாரோ ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற மழைகளை நான் அவனுக்கு தந்து அவனுடைய நிலங்கள் எல்லாம் செழிப்பாக்கப்படக்கூடிய அளவிற்காக நிறை பலன்களை தரக்கூடிய அளவிற்காக அவைகளை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தராகிய தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் கூட ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவை. இவைகளின்படி நாம் கை கொள்ள ஆரம்பித்தால் நிறைவான பலன் தேவன் நம்ம இந்த உலகத்தில் எதற்காக நாட்டி வைத்தாரோ அதற்கேற்ற பலன்களை தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பித்தது. இந்த வசனம் என்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக விளங்கிற்று. 5 விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். ஒன்று, நல்ல போராட்டங்களை போராடக்கூடிய போராட்ட வீரர்களாக இந்த வசனம் நம்மை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. உண்மையாகவே நீங்கள் வசனத்தை ஆழமான விதத்தில் அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் சுபாவம் இப்ப இருக்கக்கூடிய சுபாவம் அப்படியே மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் போராட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்ப்பீங்க. சாத்தானுக்கு எதிரடையான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடிய அளவிற்கு உங்களை அறியாத கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை பார்க்கும் பொழுது ஒரு வெறி மூடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது முடியும். அதுக்கு என்ன காரணம்? இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விளைச்சல்களை தருகிறது உண்டானால், முழு பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், சாத்தானுடைய தன்மைகளை கேள்விப்படும் பொழுதே உங்களை அறியாத ஒரு போர் குணம் நம்முடைய வாழ்க்கையிலே மூட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 2வது காரியமாக, எல்லா விஷயத்திலும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய ஒரு மக்கள் ஆகும். விசுவாசம் என்கிற சாவி என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால் எல்லா காரியங்களையும் திறக்க என்னால் முடியும். இவைகளை ஆழமாய் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிப்பீங்க. தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தை பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தாமல் போக ஆரம்பிக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய சொந்த பலத்தை நாம் பயன்படுத்துகிறோமே தவிர தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த விசுவாசமாகிய சாவியை நீங்க பயன்படுத்தி பார்த்தா எளிதாக எல்லா விதமான காரியங்களையும் திறக்கனால முடியும். ஆகவேதான் விசுவாசத்திற்கு சகல காரியத்திலும் கீழ்ப்படியக்கூடிய மனதை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியது கர்த்தருடைய வசனம். 3வது, கர்த்தராகிய தேவன் மேலே எதிர்பார்க்காத ஒரு அன்பை செலுத்தும் ஒரு மக்களாக, முழு அன்பு கூறக்கூடிய ஒரு மக்களாக, பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக அல்ல, பலன் எதிர்பாராமல் கர்த்தராகிய தேவனை நேசிக்க பழகும் ஒரு மக்களாக நம்மை உருவாக்குகிறது. 4வது, தாழ்மையான ஒரு நிலையை எவ்வளவு தூரம் உயர்த்தப்பட ஆரம்பித்தாலும் நான் என்னுடைய பழைய கால வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனாய் விளங்கினேன் என்கிறதை மறவாத ஒரு மனம் உள்ளவனாக, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டு வரும் பொழுது, உன்னுடைய அடிமைத்தனமாகி எகிப்தி வீட்டிலே நீ இருந்த நிலையை மறக்க கூடாதுங்கிறதை பற்றி கர்த்தர் சொல்றேன். நீ எவ்வளவு தூரம் அடிமையா இருந்தன்னு பாரு. இப்ப கர்த்தராகிய தேவன் உன்னை உயர்த்திருக்கக்கூடிய அந்த காலத்திலே நீ மேட்டிமை சிந்தையா இராமல் எகிப்திலே அடிமையா இருந்த அந்த காலங்களை நினைவிலே கொள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வந்திருக்கக்கூடிய மேன்மைகளை மட்டுமல்ல, நம்முடைய முந்தைய வாழ்க்கையும் நாம் நினைவிலே கொண்டு தாழ்மை நிறைந்தவர்களாய் நம்முடைய நிறைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளும் கற்பனைகளும், இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படிக்காக பக்குவப்படுத்தவும் பழக்கப்படுத்தவும் தக்கதான காரியங்களை உருவாக்கினால் நிறை பலன்களை தரும் ஒரு மனிதனாக விளங்கும்படி என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நிறை பலன்களை தரும்படிக்காகவே தேவன் நம்மை உருவாக்கினார். இவைகளுக்காகவே நாம் அழைக்கப்பட்டோம், இவைகளுக்காகவே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். நாம் நிறைவான பலன்களை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தந்தது மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆனால் இனி ஆகிலும் இப்படிப்பட்ட நிறைவான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும்படிக்காக நம்முடைய நிலைகளை கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவன் எதிர்பார்க்கும் நிறை பலன்களை தந்து நித்திய ராஜ்யத்தில் சென்று பங்கடையும் மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய கற்பனைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் சொன்னார், போராடவும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் மேலே எதிர்பாராத அன்பு கூறவும்
தாழ்மை நிறைந்த ஒரு மக்களாகவும் வேத வாக்கியங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிக்கும் ஒரு மக்களாகவும் விளங்க வேண்டும் என்று தேவ வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ளுமே. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பேசப்படும் வசனங்கள் யாருக்கோ அல்ல, நமக்காக, நம்மை உருவாக்கும்படிக்காக சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை. இவைகளை ஆழமாய் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கி கொண்டு இவைகளை தன்னுடைய நல்ல நிலத்திலே புதைக்கிறது உண்டானால் 1 30, 1 100, 1 60 பலன்களை தரும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நிறைவான பலன்களை தரும்படிக்காக, நிறை மேனியாக நீங்கள் உருவாக்கப்படும்படிக்காகவே கர்த்தர் நம் மேலே திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி கற்றுக்கொள்வோமே. அதற்கேற்ற பலன்களை நாம் தரக்கூடிய அளவிற்காக கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நான் முழுவதும் கீழ்ப்படிவேன் என்று நம் நிலைகளை நாம் ஒப்புக் கொடுத்தால் நிச்சயமாய் நிறைவான பலன்களை தந்து தேவ சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக சோத்திரம். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளுக்கேற்ற சகல விளைச்சல்களை நாங்கள் விளைந்து ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் அந்த சந்திப்பின் நாளிலே நிறை மேனியாக, நிறை பலன்களை தரக்கூடியவர்களாக, எந்த விஷயத்திலும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக குற்றம் பிடிக்கப்படாத ஒரு மக்களாக, சாட்சி பெற்ற ஒரு மக்களாக நின்று ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இவைகளின் படியே நாங்கள் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.